நம்ம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஒரு 3 சயின்டிஸ்ட் டெலிபோர்டேஷனை பத்தி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த டெலிபோர்டேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம டிராபிக்ல நிறைய மாட்டிருப்போம்ல, சிக்னல்ஸ் வரும் நிறைய. சோ அவ்வளவு சீக்கிரம் இந்த டிராபிக்ஸ்ல எல்லாம் நம்ம போறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இதுவே நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு சொடக்கு போற செகண்ட்ல நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்ம போயிடும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு இப்ப சடனா ஏர்போர்ட்டுக்கு போகணும், உங்க ஊர்ல இருக்க கூட ஒரு ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும். சோ வீட்டுல இருந்துகிட்டே நீங்க ஒரு சொடக்கு போட்டீங்கன்னா போதும், அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். சோ இதுதான் டெலிபோர்டேஷன். இந்த டெலிபோர்டேஷன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் போகணும்னா அப்படி கிடையாது. நம்ம நிலாவுக்கு போகணும்னா கூட டக்குன்னு நம்ம போயிட்டு வந்துடலாம். சோ அந்த மாதிரியான ஒரு டெலிபோர்டேஷனை தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு டிவைஸை உருவாக்கி அதை யூஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. இந்த டிவைஸை யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கறது தான் இந்த கதையோட முழு கதையும். சரி, ஓகே, இன்னைக்கான நம்ம கதைக்குள்ள போலாமா? ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். அண்ட் இன்னும் என்ன மாதிரியான படங்கள்லாம் போடலாம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இனி நம்ம பார்க்க போற படம் 2016 வெளியான ஆன்டி மேட்டர் அப்படிங்கிற ஒரு படம் தான். ஆனான்னு ஒரு பொண்ணு அழுதுகிட்டே ஒரு ரேடியோ டேப்பை கேட்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல அந்த ஆனாவும் அவங்களோட அம்மாவும் பேசிக்கிட்ட ஒரு ஆடியோ ஃபைல் தான் அது. டியர், நீ ரொம்ப நல்லாவே பியானோ வாசிப்பல, எனக்காக அதை வாசிச்சு காட்டேன். சின்ன வயசுல இருக்கிற ஆனாவும் அதை வாசிச்சு காட்டுறாங்க. இது எல்லாமே அந்த ஆடியோல கேக்குது. இப்போ பெரிய வயசுல இருக்கிற ஆனா இந்த ஆடியோவை கேட்டு ரொம்பவே அலறாங்க. இந்த நேரத்துல ஆனாவுக்கு பக்கத்துல கையில கன்னோட யாரோ பக்கத்துல நிக்கிறாங்க. சோ ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆனா முதல்ல யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஆனா. ரொம்ப புத்திசாலி, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஆட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல. உங்க கையில இருக்கிற மொபைல் போன், அப்புறம் நீங்க, நானு, அதுக்கப்புறம் கல்லு, மண்ணு, மலை எல்லாமே ஒரு ஆட்டமால ஆனதுதான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆண்ட்மேனும் ஒரு பட்டனை தட்டினார்னா போதுங்க, அப்படியே சுருங்கி சுருங்கி ஒரு ஆட்டம் லெவலுக்கு சின்னதா மாறிடுவாரு. ஆட்டம் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா டைம், ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. பிசிக்ஸே அங்க கொலாப்ஸா மாறிடும். அதனாலதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான படிப்பு அப்படின்னா குவாண்டம் பிசிக்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டமை யூஸ் பண்ணி தான் இந்த ஆனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றா. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட முடிவு ஒரே மாதிரி தான் வருது. அது என்னன்னா, அவங்க டெஸ்ட் பண்ற அந்த ஆட்டம்ல இருக்கிற சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் காணாம போயிடுது. அது எப்படி ஒரு எலக்ட்ரான் திடீர்னு மாயமா மறைஞ்சு போகும் இப்படின்னு ஆனாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் லேபுக்குள்ள ஒருத்தர் வராரு. அவரோட பேரு நேத்தன். ஆனாவோட ஃப்ரெண்டு தான் அவரு. என்ன ஆனா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவரு கேட்கவும் நம்ம ஆனா சொல்றாங்க, இதெல்லாம் நீ நம்பவே மாட்டேன் நேத்தன். ஒவ்வொரு தடவை நான் ஒரு ஆட்டமை வச்சு டெஸ்ட் பண்ணும்போதும் எலக்ட்ரானிக்ஸ் காணாம போயிடுது. அப்படின்னா நீ எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்ப அப்படின்னு நேத்தனும் ஆனா பார்த்து சொல்றான். நான் 10 தடவைக்கு மேல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரிசல்ட் எப்பவுமே எல்லா டைமுமே சேமா தான் வருது. அப்படின்னா இதுக்கு ஒரு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, நீ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிருப்ப, இல்லனா அதை ஒளிச்சு வச்சிருப்ப. நீ சொல்ற மாதிரி அந்த எலக்ட்ரானை நான் ஒளிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னா அதோட எஃபெக்டாவது அங்க காமிச்சிருக்கோம்ல, அப்போ அந்த எஃபெக்ட்டுமே காட்டல. அப்படின்னா நீ அதை ரிமூவ் பண்ணிட்டு அர்த்தம் அப்படின்னு நேத்தன் சொல்றான். நான் பேசுறதை நான் நம்பவே இல்லைல்ல, சரி நான் உனக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் முன்னாடி செய்யும் போதும் அதே ரிசல்ட் தாங்க வருது. அந்த எலக்ட்ரான் காணாம போயிடுது. இது ஒன்னும் மிஸ்டேக் இல்ல, நம்ம தான் அந்த எலக்ட்ரானை மறைய வைக்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பெருசா பண்ணி பார்க்கலாம். ஒரு மாலிகுல் மேலேயோ இல்லனா அதை விட பெருசா ஒரு பொருள் மேல பண்ணி அந்த பொருளே மறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம், இந்த உலகத்திலேயே நாம தான் ரொம்பவே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சக்தியை கண்டுபிடிச்சிருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றான் நேத்தன். ஆனா இதுக்கு அவங்களுக்கு நிறைய அல்காரிதம், கோடிங்ஸ் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது. ஆனா இவங்களே யூனிவர்சிட்டியோட லேப்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒலிவியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு இவங்க கூட தான் படிக்கிறாங்க. ஆனா அந்த ஒலிவியாக்கு ஹேக்கிங்லாம் கை வந்த கலை. யூனிவர்சிட்டியோட மொத்த சிஸ்டமையும் ஹேக் பண்ணி நம்மளோட அல்காரிதத்துக்கு அந்த சிஸ்டத்தை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. இந்த நேரத்துல இவங்களோட யூனிவர்சிட்டியோட லேப் இருக்குல்ல, அதுக்கு வெளியில நின்னுக்கிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பில்டிங்ல இந்த லேப் மட்டும் கிடையாது, நிறைய லேப் இருக்கு. இப்போ நம்ம நேத்தனும் ஒலிவியா அப்புறம் நம்ம ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம முயல், குரங்கு, அணில்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் வச்சு அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிருகங்கள் பாவம், அதுங்களுக்கும் ஒரு உயிர் இருக்கு, நம்மள மாதிரி தான் அவங்களும், அப்படி இப்படின்னு சொல்லி அதை வச்சுதான் இப்போ இவங்க போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்திலாம் நம்ம ஆனாக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எந்த கவலையுமே கிடையாது. சிஸ்டம் நாளைக்கு ஹேக் பண்றோம், நம்மளோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு இவங்க 3 பேரும் கிளம்பிட்டாங்க. ஆனாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ஆனாவை இங்க படிக்க அனுப்பிச்சுட்டு அவங்களோட சொந்த ஊர்ல தான் இருக்காங்க. எவ்ரி ஈவினிங் அவங்க அம்மாவுக்கு ஆனா ஃபோன் பண்ணி பேசாம இருக்கவே மாட்டாங்க. அப்புறம் அம்மா கேக்குறாங்க, சாப்பிட்டியா, என்ன பண்ற, இந்த மாதிரி நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான்லாம் நல்லாதாமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டே இருக்கும்போது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நேத்தன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது
அவன் அவனோட வீட்டுல இருப்பாமா. அதுவும் இல்லாம நீங்க சொன்னதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. அவன் ஒன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு பாய், அப்புறம் அவன் என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் அவன்கிட்ட இன்னும் என்னோட லவ்வ சொல்லவே இல்லை. லவ்வ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆவாமா அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. சரிம்மா, என்னோட வேலை முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்ககிட்ட சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்சதும் நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். சரி சரி, நீ என்னவோ பண்ணு, ஆனா பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க நினைச்ச மாதிரி அடுத்த நாள் மொத்த யூனிவர்சிட்டியோட சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணி அதை இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மெட்டல் பீஸ் யூஸ் பண்றாங்க. டக்குன்னு அந்த மெட்டல் பீஸும் மறைஞ்சு போயிடுதுங்க. அண்ட் நிறைய கோலி குண்டை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் 1 by 1 வச்சு மறைய வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாமே சக்சஸ் ஆயிடுது. இவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே மறைஞ்சுதான் போகுது, எங்க போகுது, சின்னதாயிடுதா இல்ல காணாம போயிடுதா அப்படிங்கிறது தான் இவங்களோட டவுட்டே. இப்போ நம்ம 3 டைமென்ஷன்ல இருக்கோம். நம்மளால முன்னாடி போக முடியும், பின்னாடி வர முடியும், மேல போக முடியும், கீழே வர முடியும். ஆனா இவங்களோட அல்காரிதம் படி டைரக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆப்ஷனும் இவங்க கொடுக்கவே இல்லை. அப்படின்னா அந்த ஒரு பொருள் டைரக்ஷனே இல்லாம ஒரு 0 டைமண்ட்குள்ள போயிருக்கு. அதனாலதான் நம்மளால அதை பார்க்க முடியல. அதனால நம்மளோட அல்காரிதத்துல கொஞ்சம் சேஞ்சஸை நம்ம கொண்டு வரணும். நாம இப்போ டைரக்ஷனையும் இன்புட் பண்ண வேண்டி இருக்கு. டைரக்ஷனையும் நம்ம இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூப்ஸ் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணி மறைய வைக்கலாம்னு பாக்குறாங்க. அதுவும் இல்லாம அந்த ஒரு கியூப் வந்து 40 சென்டிமீட்டர் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. சரி, இது ஒர்க் ஆகும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு பட்டனை அனுப்புறாங்க. அந்த கியூப் வந்து மறைஞ்சு போயிடுது. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கியூப் மறைஞ்சு அப்படியே 40 சென்டிமீட்டர் தள்ளி வந்து விழுகுது. உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. இனிமே எந்த பொருளை அவங்க மறைய வைக்க நினைச்சாலும் கூடவே டைரக்ஷனை செட் பண்ணி இத்தனை தூரத்துக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டைரக்ஷனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது அதோட தூரத்தை மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அந்த தூரத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இதனாலதான் அவங்க பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இது நம்ம ஒரு டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்ம் ஹோலையே அவங்க உருவாக்கியிருக்காங்க. நேத்தன் என்ன சொல்றான்னா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். இப்போ நம்ம யூனிவர்சிட்டியோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கம்ப்யூட்டர்ஸை நம்மளே வாங்கணும். அட அதை விடுடா, நம்ம இப்போ ஒரு வார்ம் ஹோலையே உருவாக்கியிருக்கோம். நம்ம உலகத்திலே எவ்வளவு ஒரு பெரிய சக்தியை கண்டுபிடிச்சிருக்கோம்னு தெரியுமா? நம்ம தான் இந்த உலகத்தோட கடவுள் மாதிரி. எந்த ஒரு பொருளையும் பூமியோட எந்த ஒரு இடத்துக்குமே எந்த டைம்லயுமே நம்ம கொண்டு போக முடியும். இப்போ நம்ம யாரோட மூளையிலயாவது கட்டி இருக்கு அப்படின்னா இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம அந்த கட்டியை வெளியே எடுத்துடலாம். அட இது மட்டுமா, சோலார் பேனல்ஸ் எல்லாம் கொண்டு போய் நேரா சூரியன் கிட்ட வச்சு அளவில்லாத எனர்ஜியை நம்மளால எடுக்க முடியும். என்னென்னமோ சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இவங்க கியூபை மட்டும்தான் டெலிபோர்டேஷன் பண்ணியிருக்காங்க. இனிமே நம்ம புதுசா ஏதாச்சும் பண்ணணும், அதுவும் இல்லாம உயிரோட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு செடியை ஒரு அட்டை பாக்ஸ்குள்ள வச்சு அதை இப்போ டெலிபோர்ட் பண்ண போறாங்க. அதுவும் அந்த செடியும் டெலிபோர்ட் ஆகி வருது. ஆனாவும் அந்த செடிக்கு போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கரெக்டா டெலிபோர்ட் ஆகி வந்துருச்சான்னு சொல்லி செக் பண்றாங்க. அவங்க உள்ள கை வச்ச உடனே அந்த அட்டை பாக்ஸ்குள்ள கை வச்ச உடனேவே ஏதோ ஒண்ணு அவங்க கையை பிடிச்சிருது. சோ இதனால பயந்து போய் நம்ம ஆனா கத்துறாங்க. நேத்தனும் பதறி போய் ஓடி வந்து பாக்குறான். என்ன இப்படி பயப்படுற, நான் சும்மா பிராங்க் பண்ண அப்படின்னு நம்ம ஆனா விளையாடிட்டு இருக்கா. இங்க நம்ம நேத்தன் பயங்கர கடுப்பாகிறான். இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், இது போய் விளையாடிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம ஆனாக்கு நம்ம நேத்தனை ரொம்பவே பிடிக்கும். அவன்கிட்ட இப்படி பிராங்க் பண்ணி விளையாடுறது, அவனை ஆக்சுவலி லவ் பண்றாங்க ஒன் சைடா. சோ ஆனா இதெல்லாம் நேத்தனுக்கு பிடிக்கவே இல்லை. சரி, இப்போ இவங்க ஒரு செடியை ஒரு வார்ம் ஹோல் வழியா டெலிபோர்டேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த செடிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த செடிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம அப்படியே தான் டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கு. சோ இவங்க இப்போ அடுத்த லெவலுக்கு போயாகணும். நேத்தனும் ஒலிவியாவும் என்ன பண்றாங்கன்னா அந்த வார்ம் ஹோலோட மிஷின் இருக்குல்ல அதை வந்து பெருசு பண்றாங்க. இதை பாக்குற ஆனாவும் வா, இதை என்னால நம்பவே முடியல. பக்கத்துல வந்து அதை தொட்டெல்லாம் பாக்குறாங்க. ஆனா இதை கொஞ்சம் தூரமா வந்து பாரு, அது இன்னும் செமையா இருக்கும் அப்படின்னு ஒலிவியா சொல்றா. இதை நீங்க இங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒலிவியா என்ன பண்றான்னா ஒரு கோலி குண்டு எடுத்து அந்த மிஷின் மேல போடுறா. கரெக்டா அது ஆனா நிக்கிற இடத்துல அவளோட மண்டை மேலேயே வந்து விழுகுது. எப்படி உன் மண்டை மேல வந்து விழ வச்சான் பாத்தியா அப்படின்னு அந்த மிஷினையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன் இவங்க ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அவங்களால அந்த வார்ம் ஹோலை ஓபன் பண்ணி வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய பவர்ஸும் சர்வர்ஸும் தேவைப்படுது. சரி ஓகே, ஆனா நாம இப்போ இத ஒரு செடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு உண்மையான உயிர் மேல நம்ம வச்சு செக் பண்ணணும். சப்போஸ் இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த உலகத்தோட டிராவலே வந்து நம்ம அப்படியே மாத்திடலாம். யாருமே போக முடியாத மலைகளுக்கு நம்ம போகலாம், பீச்சுக்கு போகலாம். உடனே ஆனா என்ன சொல்றானா,
அவ்வளோ ஏன் நம்மளால நிலாவுக்கு கூட போக முடியும், பேங்கோட வால்ட்டுக்குள்ள கூட போக முடியும். சரி, எந்த ஒரு உயிரினத்தை வச்சு நம்ம இப்ப செக் பண்ணி பாக்குறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு புழு வச்சு செக் பண்றாங்க. அத அந்த வார்ம் ஹோல் டிவைஸ்க்குள்ள வச்சு பட்டன் அழுத்தின உடனேவே அது டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வருது. அந்த புழுவுக்கு எதுவுமே ஆகல, நார்மலா தான் இருக்கு. இவங்களுக்கும் சந்தோஷம் அளவிட முடியாததா இருக்கு. அடுத்தது இதை விட ஒரு பெரிய அனிமல் மேல செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒலிவியா அவங்களோட பாட்டியோட பூனையை வாங்கிட்டு வந்திருக்கா. அதை டைரக்டா பாட்டியோட வீட்டுக்கே அமுச்சு வச்சிடறா. இவங்களும் வேக வேகமா அவங்களோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவங்களோட பூனை அங்க ஜாலியா விளையாண்டுட்டு தான் இருக்கு. ஒலிவியாவோட பாட்டியோட வீடு செமையா இருக்கு. ஆனாவும் அங்க இருக்கிற கன்னெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் நேத்தன் வந்து ஆனா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரான். சரி, நம்ம 2 பேரும் இன்னைக்கு மூவிக்கு போகலாமா? சரி, ஓகே, நம்ம போகலாம். அதுவும் நம்ம நார்மலா எப்பவுமே போகலாம், அந்த மாதிரி வெளியே போறது கிடையாது. நம்ம டேட் மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படின்னு இவன் சொல்ற வரதுக்குள்ளாரையே நம்ம ஒலிவியா ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரா. என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க யூனிவர்சிட்டியோட எல்லா சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சு எடுக்க போறாங்க. நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் டைம் இருக்குன்னு சொல்லி நம்ம நேத்தன் கேக்குறான். இன்னும் ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம டெலிபோர்டேஷன் மிஷினை யூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்க சிஸ்டத்தெல்லாம் ரிகவர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் நம்ம ஃபைனல் டெஸ்ட் பண்ணவே இல்லையே, இது நாம பண்ணா மட்டும்தான் நமக்கு ஃபண்டிங் கிடைக்கும். ஃபண்ட் கிடைச்சா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ ஆனாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வேற வழியே இல்லை, நம்ம ஃபைனல் டெஸ்ட்டை இன்னைக்கு பண்ணியே ஆகணும். அதுவும் நம்ம மனுஷங்களை வச்சு பண்ணியே ஆகணும். நம்ம 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இந்த மிஷன்ல கலந்துக்க வேண்டியதுதான் சொல்றா. இதுல அவங்க 3 பேர்ல யார் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆக போறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க எப்படி முடிவு பண்றாங்க அப்படின்னா, ஒலிவியா என்ன பண்றான்னா ஒரு தீக்குச்சியை 3 தீக்குச்சி எடுத்துக்கிறாங்க. அதுல ஒரு தீக்குச்சியை மட்டும் பத்த வச்சு அணைச்சிட்டு அந்த 3த்தையுமே நல்லா மாத்தி மாத்தி வச்சிட்றா. இந்த 3 தீக்குச்சியில எல்லாருமே ஆளுக்கு ஒன்று எடுப்போம். அதுல யாருக்கு அந்த பத்த வச்ச தீக்குச்சி வருதோ அவங்க தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த எரிஞ்சு போன தீக்குச்சியை யார் எடுக்கிறது அப்படின்னா நம்ம ஆனா தான். ஆனாவும் அந்த வார்ம் ஹோல்குள்ள போறா. ஸோ மனுஷங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மிஷினை இன்னும் கொஞ்சம் ப்ராடா பெருசா செய்யறாங்க. அந்த மிஷினுக்கு நடுவில் ஆனா நின்னுக்கிட்டு ரொம்ப பயத்துல இருக்கா. இதை நம்ம பண்ணியே ஆகணுமா, வேற வழியே இல்லை, உனக்கு தான் அந்த எரிஞ்சு போன தீக்குச்சி வந்தது, ஸோ நீ தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆனா ரொம்பவே பயப்படுறத பார்த்துட்டு ஒலிவியா என்ன சொல்றாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நேத்தனை பார்த்து இங்க பாரு, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பேசி வச்ச மாதிரி படத்துக்கு போறோம் சரியா அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஆனாவுக்கு திரும்ப வருவோமோ மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. சரி, ஒலிவியாவும் சரி ஓகே, நீ ரெடியா இரு, பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒலிவியா அந்த பட்டனை அழுத்துறா. அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. உடனே நம்ம ஆனா அவங்களோட பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. நம்ம ஆனாவும் எந்திரிச்சு நம்ம அந்த வார்ம் ஹோல்குள்ள போனோம், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு ஞாபகத்துல இல்லவே இல்லை. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க லேபுக்குள்ள போறாங்க. ஸோ இவங்க லேபுக்கு போற வழியில வெளியில என்ன பண்றாங்கன்னா, மிருகங்கள் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஜேம்ஸ்னு ஒருத்தர் நம்ம ஆனாவை பார்த்து, நீங்க இங்க தான் ஒர்க் பண்றீங்களா, உள்ள மிருகங்களை வச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும்ல, இங்க பாருங்க, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், நாங்க மிருகங்களை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், நீங்களும் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். இங்க பாருங்க, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், ஆனா இப்போ எனக்கு டைம் இல்ல, நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டே இருக்காங்க. உள்ள போனதும் நேத்தனும் ஒலிவியாவும் இருக்காங்க. அவங்க ஆனாவை பார்த்ததுக்கு அப்புறம், ஹே ஆனா எப்படி இருக்க, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம சர்வர் எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு, நம்மளால திரும்பவும் வார்ம் ஹோல் எல்லாம் ஓபன் பண்ணவே முடியாது, வேணா கம்ப்யூட்டர்ல சிமுலேஷன் யூஸ் பண்ணலாம் இப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஆனாவோட கையில அடிபட்டு ரத்தம் வருது. இதை ஒலிவியாவும் நேத்தனும் பாக்குறாங்க. ஆனா அவங்க அதை கண்டுக்கவே இல்ல. ஆனாவும் எல்லாமே ஓகே தானே, எல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரி, நீ உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டியா, என்ன டெஸ்ட், நீ வார்ம் ஹோல்குள்ள புள்ள போயிட்டு வந்திருக்க, உன்னோட பிளட் சலைவா எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலரா அப்படின்னு ஒலிவியா சொல்ல, ஆனாவும் போயிட்டு அவங்களோட பிளட் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த நேத்தனும் ஒலிவியாவும் ரொம்ப வித்தியாசமே நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஆனா புரிஞ்சுக்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் ஆனா அவங்களோட ரூமுக்கு வரும்போது அவங்களோட ரூமை யாரோ திறந்து வச்சிருக்காங்க. என்னது இது, சாவி நம்ம கிட்ட இருக்கு, யார் ஓபன் பண்ணிருப்பாங்க, இவங்க உள்ள போய் பார்த்தா பொருள்லாம் அப்படியே உடஞ்சு போய் கிடக்கு. ஆனாவும் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது மங்கி மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்து நம்ம ஆனாவை மிரட்டிட்டு இருக்கான். அந்த மங்கி மாஸ்க் போட்டவன் ஆனாவோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். இதை ஆனா பார்த்துட்டு அந்த ஆளை பிடிச்சு தள்ளுறாங்க. இங்க பாரு, சொல்றதெல்லாம் கேளு, முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, அதுல இருந்து எதுவுமே எடுக்காதன்னு சொல்லிட்டு ஆனா அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஆனா கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓயணும்னு சொல்லிட்டு அந்த மங்கி மாஸ்க் போட்டவன் ஆனாவை விட்டு ஓடி போயிட்டு இருக்கான். நம்ம ஆனாவும் அவனை துரத்திக்கிட்டே வந்ததுல 2 பேருமே சேர்ந்து மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த மங்கி மாஸ்க் போட்டவன் உண்மையாவே மங்கி மாதிரி தான் நடந்துக்கிறான். ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கான். பின்னாடியே ஆனாவும் அவனை துரத்திட்டு போய் எப்படி ஒண்ணு பிடிக்கவும் வந்துட்டா. அந்த மாஸ்க் போட்டவன் என்ன பண்றான், நம்ம ஆனாவை படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். கீழே விழுந்த போர்ஸ்ல நம்ம ஆனா அப்படியே மயங்கி போயிடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஆனா கண் முழிச்சு எந்திரிச்சுக்கிறான். ஆனா அவங்களோட பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களோட பர்ஸ்ல அந்த பணத்தை எல்லாம் காணோம். சோ இவன் ஒரு
திருட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அசியூம் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஆனா அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்களோட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லும் போது, அட இது என்ன நீ என்கிட்ட சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க, நீ முதல்ல இதை போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லணும். சோ ஆனாவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலுமே முதல்ல அவங்க அம்மா கிட்ட தான் கால் பண்ணி அவ சொல்லுவா. சரி என்னென்ன திங்ஸ் எல்லாம் காணாம போயிருக்குன்னு போய் செக் பண்ண போறா. பாஸ்போர்ட், ஐடி ப்ரூஃப்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே அந்த திருட தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆனா லேபுக்கு வராங்க. நேத்தன் கூடவே பேசிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகத்திலே இல்ல, எல்லாமே மறந்து போச்சு. அண்ட் நேத்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. நேத்து நான் யார் கூடயோ சண்டை போடுற மாதிரி, இப்போ அதுவுமே சரியா ஞாபகமே இல்ல. நேத்தனும் ஆனாவை சமாதானப்படுத்துறான். உனக்கு தெரியாது நேத்தன், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த இடத்துல ஒலிவியா வந்து என்ன சொல்றானா, எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நீ எங்கேயாச்சும் விழுந்திருப்ப, அதனாலதான் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றா. நீ வேணா பாரு, நாளைக்கு நீ இதே மாதிரிதான் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் மறந்து போயிட்டு மறுபடியும் பேசிட்டே இருப்ப. அப்படி நீ இவ பேசிட்டே இருக்கும்போது நேத்தன் வந்து ஒலிவியாவோட தோல்ல கை வச்சு, நீ என்ன பேசிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, பிளீஸ் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. இதை பாக்குற ஆனாவும், என்ன நேத்தன் நம்ம கூட தானே டேட் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப என்ன அவளோட தோல்ல போட்டு உரசிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை அவளை லவ் பண்றானோ. அண்ட் அடுத்த நாளும் ஆகுது. அகைன் ஆனா எல்லாத்தையுமே மறந்து போயிடுறா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் வீட்டுல இருந்த கம்ப்யூட்டர்ஸ், பர்ஸ் எல்லாமே காணும், எங்க போச்சுன்னு தெரியல, யாரோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, எதுவுமே ஞாபகமும் இல்ல. அட இதுவுமா, அட திரும்பவும் நீ ஆரம்பிச்சிட்டியா, இதை விட பெரிய ப்ராப்ளம் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா யூனிவர்சிட்டி ஆளுங்க எல்லாம் சர்வர் யாரோ ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம எல்லாரும் வசமா மாட்டிடுவோம். இதுக்கு நடுவில் உன்னோட மறந்து போற இந்த பிரச்சனை தான் இப்ப பெரிய பிரச்சனையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆனா ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா. அதாவது எப்படின்னா, இன்னைக்கு நடக்கிற விஷயத்த அவங்க நாளைக்கே மறந்து போயிடுறாங்க. அதனால அவங்களால புது மெமரிஸை உருவாக்க முடியல. அதனால அப்படியே சோகமா தனியா இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஆனா லேபுக்கு போயிட்டு நேத்தன் கிட்டயும் ஒலிவா கிட்டயும், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது, என்ன ஒரு 2 வாரம் இருக்கும். ஓ 2 வாரமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை நோட் பண்ணி வச்சுக்கிறா. நம்ம ஆனாவை பார்த்து ஒலிவியா என்ன கேக்குறான், ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு தான் எல்லாமே மறந்து போயிடுதுல, சோ அதனால எல்லாத்தையுமே என்னோட மைண்ட்ல வச்சுக்க முடியாது, சோ இந்த நோட் புக்லயாவது வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. ஏய் அது இருக்கட்டும், உன்னோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் நீ கொடுத்துட்டியா? ஏய் என்ன சொல்றீங்க, நான் 2 வாரமா என்னோட பிளட் சாம்பிள்ஸ் உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையா? ஆமா ஆனா நீ கொடுக்கவே இல்ல, சீக்கிரமா குடுன்னு கேட்க ஆனாவும் பிளட் சாம்பிள்ஸை கொடுக்குறாங்க. சரி ஓகே, அவங்களோட லேப்லயே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு, அதுக்குள்ளேயாச்சும் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனா போறாங்க. ஆனா அது லாக்ல இருக்கு. என்ன ஆச்சு, இந்த ஸ்டோரேஜ் ரூம் லாக்ல இருக்கு, நான் போறதுக்கு கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? நேத்தன் அதுக்கு என்ன சொல்றான்னா, அதோட சாவி உன்கிட்ட தானே இருந்துச்சு. என்ன சொல்ற நேத்தன், இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சதே இல்லையே, எப்பவும் ஓப்பன்ல தானே இருக்கும். அதோட என்னோட கனவுல இந்த ஸ்டோரேஜ் ரூம் எல்லாம் வந்தது, நம்ம எல்லாரும் சண்டை போடுற மாதிரிலாம் தோணுச்சு. என் லேப்டாப்பை காணோம், என் ப்ராஜெக்டை யாரோ திருட பாக்குறாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீ இந்த மாதிரிலாம் குழம்பிக்காத. ஆனாவும் பிளட் சாம்பிள்ஸை கொடுத்துட்டு அங்க வந்து எதுவுமே பேசாம போயிடுறா. அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து நேத்தன் என்ன பண்றான்னா குப்பை தொட்டில போட்டுறான். அண்ட் இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம நேத்தனும் ஒலிவியாவும் நம்ம ஆனாவோட பிளட் சாம்பிள்ஸை வச்சு எதுவுமே டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இந்த ஒலிவியாவும் நேத்தனும் ஆனாவை டெஸ்ட்லாம் பண்ணல, நம்ம ஆனாவும் பிளட் சாம்பிள்ஸை டெய்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க குப்பை தொட்டில அதை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே ஆனா லேபை விட்டு வெளியில வராங்க. அங்க மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க மங்கி மாஸ்க போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு ஆனாவை முறைச்சு பாக்குறாரு. அந்த மங்கி மாஸ்க பார்த்ததுமே நம்ம ஆனாக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே மெதுவா பக்கத்துல போலான்னு பார்த்தா ஆனாவுக்கு பின்னாடி ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. பரவாயில்லையே, நீ எங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ண போறியா? சாரி, நீங்க எனக்கு யாருன்னு தெரியல. ஏய் என்ன சொல்ற, இதே இடத்துல தான் நம்ம 2 பேரும் நேத்து பேசிக்கிட்டோம், ஞாபகம் இல்ல? சாரிங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதோட அந்த மங்கி மாஸ்க் போட்டிருக்காருல, அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கும் போது ஆனாக்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த ஜேம்ஸ்ங்கிறவன் அங்க இருந்து போயிடுறான். அவரோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நம்ம ஆனாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்மள மங்கி மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் அட்டாக் பண்ணாலும் அவன் போட்டிருந்த கோட்டும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இது அவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனா முடிவு பண்றா. சரி, அவனை பிடிக்கலான்னு போகும்போது ஒரு வண்டி வந்து கிராஸ் ஆனதுனால நம்ம ஜேம்ஸ் அப்படியே தப்பிச்சு போயிடுறான். அண்ட் நைட் டைமும் ஆகுது. யாருக்கும் தெரியாம நம்ம ஆனா அந்த லேபுக்கு போறா. அங்க வெயிட் பாக்குற மிஷின் இருக்கும், அதை உடச்சி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாவுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டே அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பதான் நேத்தன் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. சொல்லு நேத்தன், என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்க்கு போலாமா? போகலாம், ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னவா இருந்தாலும் நீ நாளைக்கு வந்து கேளு அப்படின்னு நேத்தன் அப்படியே கட் பண்ணிடுறான். அண்ட் ஆனாவும் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட நோட் புக்ல அவங்க நோட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு நான் நேத்தன் கூட ரெஸ்டாரண்ட்க்கு போகணும் அப்படிங்கறத நோட் பண்றா. அதோட இவங்க லேபுக்கு வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட நோட்டீஸ் ஒன்னு இவங்க ஜேம்ஸ் ஆனா கிட்ட கொடுத்துட்டு போனால அது அவங்க கிட்ட இருக்கு. அதுல அந்த ஜேம்ஸ் அவங்களோட மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். எப்படியும் அவங்க ஆனா படுத்து தூங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாளைக்கு எல்லாத்தையும் மறந்து போயிடும். சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, சோ நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட் புக்ல எழுதி வச்சுட்டும் அவங்க தூங்க போயிடுறாங்க. ஆனாவோட கனவுல அந்த ஸ்டோரேஜ் ரூமோட டோர் இருக்குல்ல, அது வந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு இவங்க கண் முழிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நேத்து நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்ல. இவங்க தான் நோட் புக்ல எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்களா, சோ அதை பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. அதோட
அதோட அவங்களுக்கு கனவுகள் வருது அப்படிங்கறதையும் அந்த நோட் புக்ல நோட் பண்ணிக்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் நேத்தனை இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல போய் பார்க்கணும்னு சொல்லி போட்டிருக்கல, சோ அதனால அவனை தேடி அவங்க ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. எனக்கு நேத்தன் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், எனக்கு என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் சொல்றியா? அதான் உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ இப்ப சாப்பிடணும், அதுதான் இப்ப பண்ணணும், அதை விட்டுட்டு நீ எதோ பேசிட்டு இருக்க. ஏய், உனக்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு, என்னோட மெமரியில ஏதோ ஒரு ப்ராப்ளம், அது என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னோட தலையில ஏதோ ப்ராப்ளம், நீ படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்க, எம்ஆர்ஐ ஸ்கேனோட ரிசல்ட் இன்னும் 2 வாரத்துல வந்துடும், நீ ஒன்னும் பயப்படாத. அதெல்லாம் ஒன்னும் இல்ல நேத்தன், நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே மறந்து போகுது, படிக்கட்டுல இருந்து விழுந்ததுக்கு அப்புறம் இல்ல. ஆனா நம்ம பூனையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எலியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எதுவுமே ஆகல. அதோட இந்த கேள்வியை நீ தினமும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, நாங்களும் இதே பதில தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ரொம்பவே சலுப்பா இருக்கு அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் நீ இன்வெஸ்டிகேஷனை பண்றதை நிறுத்து, நார்மலா அதுதான் உனக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லதுங்கிறான். உடனே நம்ம ஆனாவும் நேத்தனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என்ன நீ கிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா நேத்தன் கம்மனே இருக்காரு. இப்பதான் இவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. நேத்தன் நம்மள லவ் பண்ணவே இல்ல, வேற யாரையோ தான் லவ் பண்றா, மேபி அது ஒலிவியாவா கூட இருக்கலாம். அடுத்த நாள் ஆகுது, அகைன் எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் லேபுக்கு வந்திருக்கா. என்னோட கேமரா இங்க தானே இருக்கும், அது எங்க? நேத்தனும் அது என்னோட வீட்டுல இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் ஆனா ஒலிவியாவை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நம்மளால அந்த வாம்போல திரும்பவும் ஓபன் பண்ண முடியும், அதுவும் எந்த ஒரு இல்லீகலும் இல்லாம, சோ நான் அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. இப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு லேடி உள்ள வராங்க. காய்ஸ் சீக்கிரமா எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு மீட்டிங் இருக்கு. பசங்களா, நம்ம யூனிவர்சிட்டியோட சர்வரை யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க, அதுவும் இந்த பில்டிங்ல இருந்து தான். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆக போகுது. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் வந்திருக்காரு அப்படின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. மீட்டிங் முடிஞ்சது 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ப்ராஜெக்டோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? நேத்தனும் ஒலிவியாவும் திருன்னு முழிக்கிறாங்க. ஓ மை காட், நீங்க என்னோட ப்ராஜெக்ட திருட பாக்குறீங்க, அதோட இப்ப எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? ஆனா என்னால சாப்பிடவோ எதுவும் குடிக்கவோ முடியல, என்னை விட்டு என்னோட சோல் வெளியில போன மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம வாம்போலனால என்னோட சோல் என்னோட விட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா. அப்போ ஆனா ப்ளீஸ், நாங்க 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணதா பாக்குறோம் அப்படின்னு ஒலிவியா எவ்வளவு சொல்லியுமே ஆனா கேட்காம அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுறாங்க. அங்க டிடெக்டிவ் இருக்காரு வெளியே, அவரு ஆனாவை ஃபாலோ பண்றாரு. ஆனாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம வீட்டுக்கு போய் அவங்களோட அம்மாவுக்கு வழக்கம் போல கால் பண்றா. அவங்க அம்மாவும் பாஸ்வேர்டை கேக்குறாங்க. என்னம்மா சொல்றீங்க, என்ன பாஸ்வேர்டு? அத நீ தான் சொல்லணும் ஆனா, நீ பாஸ்வேர்டை சொன்னாதான் நான் உங்க கூட பேசணும், அப்பதான் நீங்க என்ன நம்பணும் அப்படின்னு நீ தானே சொன்ன. ஆனாவுக்கு எதுவுமே புரியல. நமக்கு வேற மெமரி லாஸ், நேத்து என்ன இலவு பண்ணி தொலைச்சோன்னு தெரியலையே. அம்மா, நான் என்ன பாஸ்வேர்ட் சொல்லியிருந்தாலும் அதை மறந்துருங்க, அதுவும் இல்லாம நீங்க என்னோட அம்மா, உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு எதுக்கு பாஸ்வேர்ட் அப்படின்னு இவ பேசிட்டே இருக்கும்போது அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. சோ நம்மள சுத்தி ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனா புரிஞ்சுக்கிட்டு ஆனாவும் லைப்ரரி நோக்கி போயிட்டு இருக்கா. மெமரியை பத்தி புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு லேடி பிரெயினை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடி கிட்ட போய் ஆனா பேசுறாங்க. நான் உங்ககிட்ட கேக்குறது ரொம்ப கிறுக்குத்தனமா கூட இருக்கலாம், நம்ம மெமரிஸ்க்கெல்லாம் மார்ஸ் இருக்கா? அந்த லேடிக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, நம்மளோட மூளையில இருந்து எல்லா மெமரிஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா மூளையோட வெயிட் கம்மியாகுமா? அந்த மெமரிஸ்க்குன்னு வெயிட் இருக்கா இல்லையா? அந்த லேடியும் நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும், கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி தான் நம்மளோட மைண்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிசிட்டி தான். அப்படின்னா நம்ம மெமரிங்கிறது ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி. சோ எலக்ட்ரான்ஸ்க்கு வெயிட் இருக்கு, அப்படின்னா மெமரிஸ்க்கும் வெயிட் இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கலாமா? அப்புறம் இந்த ஆவி சோல் இதெல்லாம் உண்மை நீங்க நினைக்கிறீங்களா? அப்பதான் அந்த லேடி ஆனாவை உத்து பாக்குறாங்க. இப்பதான் சயின்டிஸ்ட் மாதிரி கேள்வியை கேட்டுட்டு திடீர்னு சாமியார் மாதிரி கேள்வி கேட்கறாளே. ஓகே நீங்க புக் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. நைட்டு நம்ம தூங்கினா தானே காலையில மறந்து போகுது, நம்ம தூங்கவே கூடாது, முழிச்சிருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா இருந்தாலும் மெமரி ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஆனா என்ன பண்றான்னா, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அவ பார்த்தாலோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ண வைக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் எல்லாமே மறந்துடும். அடுத்த நாள் எல்லாமே மறந்து போனதுக்கு அப்புறம் அதை ஃபுல்லா எடுத்து படிச்சு பாக்குறா. அப்போ லேபுக்கு வரும்போதுதான் வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதுல 4-5 பேர் தான் இருந்தாங்க, இப்போ ஒரு 40,000 பேர் இருப்பாங்க போல. ஆனாவும் லேப்குள்ள போனதுக்கு அப்புறம், ஆனா உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த பில்டிங்ல யாரோ உள்ள நுழைய ட்ரை பண்ணிருக்காங்களாம், வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்க யாரோ ஒருத்தரா தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் எல்லாம் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட அது அவங்க எல்லாம் கிடையாதுப்பா, நான் தான் அப்படின்னு நம்ம ஆனா சொல்றா. உனக்கு தான் எல்லாமே மறந்துருமே, எப்படி ஞாபகம் வச்சிருக்க? நான் தான் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டனே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா எதுக்காக நீ திருட்டுத்தனமா உள்ள புகுந்த? ஏன்னா என்னால உங்க 2 பேரையும் நம்ப முடியாது, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதோட நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட ப்ராஜெக்ட்டை நீங்க 2 பேரும் திருட பாக்குறீங்க, அதுவும் இல்லாம இந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள என்ன இருக்குன்னு கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த ஸ்டோரேஜ் ரூமோட கீயை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டேனே அப்படின்னு நேத்தன்கிட்டயும் ஒலிவியா கிட்டையும் கேக்குறாங்க. ஆமா கொடுத்துட்டீங்க, அது எங்க கிட்ட தான் இருக்கு, இப்போ நீங்க போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் ஆளை அனுப்பிட்டு ஆனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ற, நம்ம பண்ற வேலை எல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், உனக்கே தெரியும்ல, ஏன்னா நான் ரொம்ப பைத்தியம் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு ஆனா அங்க இருந்து
வெளியில போயிடுறாங்க. அப்பதான் போலீஸ் எல்லாம் ஆனாவை ஃபாலோ பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அப்புறம் அந்த போலீஸும் வந்து நம்ம ஆனாவை பிடிச்சிடுறாங்க. டிடெக்டிவ் தான் அந்த போலீஸ் கிட்ட சொல்லி ஆனாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். இந்த சர்வர் ஹேக் பத்தி இதெல்லாம் பத்தி பேசாம நைஸா போட்டு வாங்கலாம்னு ட்ரை பண்றாரு. நம்ம ஆனா எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த சர்வர் ஹேக் ஆனது விஷயத்துக்காக நம்ம யூனிவர்சிட்டில இருந்து ஒரு டிடெக்டிவ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க நோட்ல நோட் பண்ணாம விட்டு இருந்திருப்பாங்க. சோ ஆனாக்கு எதை பத்தியும் தெரியல. எதுவுமே தெரியாததுனால அவங்க ரொம்பவே இன்னசென்ட்டா பேசிட்டு இருக்காங்க. டிடெக்டிவும் ஆனா மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நல்ல வேலை மெமரி லாஸ் ஆனிச்சு, இல்லன்னா இந்த அம்மா பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. சோ ஆனாக்கு இப்ப வெளியில வந்ததும் தலைவலிக்குது, இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இவங்க அப்படியே போற போக்குல நேத்தனோட வீட்டை பாக்குறாங்க. இது நேத்தனோட வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா அவங்களோட வீட்டுக்குள்ள நுழையறா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம நேத்தனோட வீட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற மெமரிஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயமுமே தான் அவங்களுக்கு மறந்துகிட்டு இருக்கு. சோ அதனாலதான் நம்ம நேத்தனோட வீடு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்காங்கல்ல, சோ அதனால அவங்களோட கையில ஒரு கண்ணாடி கிளாஸ் பட்டுருது. ஒரு துணியை எடுத்து கையில சுத்திக்கிறாங்க. அண்ட் லேப்ல எல்லா டெஸ்டையும் ரெக்கார்ட் பண்ண கேமரா இருக்கும். அது எல்லாமே நேத்தனோட வீட்ல தான் இருக்கு. அந்த கேசட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி வீடியோவெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டெலிபோர்டேஷன் மிஷின்ல அந்த ஆனா நிக்கிறாங்க. டக்குன்னு அவங்க மறைஞ்சும் போயிடுறாங்க. கொஞ்சம் முன்னாடியும் வந்துடுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. சோ சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். ஆனா இப்பதான் ஆனாவுக்கு ஒரு டவுட் வருது. இந்த வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது அந்த டெலிபோர்டேஷன் மிஷின்குள்ளார ஆனா மறையறதுக்கு முன்னாடியே இங்க ஆனாவை வந்து உருவாகிடுறாங்க. அதாவது அவங்களோட சோல் தனியா பிரிஞ்சு வந்துருது. இத பார்த்து ஆனா ஷாக்ல இருக்கும்போது அங்க நேத்தனும் வந்துட்டான். நேத்தனும், நீ என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நேத்தன், உனக்கு இந்த வீடியோவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவனை கன் பாயிண்ட்ல நிப்பாட்றா. ஒலிவியாவோட ஆயா வீட்ல ஒரு கன் இருந்தது பாத்தீங்களா, அதை இவங்க எப்பவோ சுட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த கன்னை இப்ப இவங்க யூஸ் பண்றாங்க. இங்க பாரு, அதை பத்தி நான் உனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம லேபுக்கு போகலாம் வா, என்னால எங்கேயும் வர முடியாது. இப்ப நீ உண்மையை சொல்லலன்னா அவ்வளவுதான். உன்னை கன் பாயிண்ட்ல மிரட்டும் போதுதான் நேத்தனுக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு கால் வருது. ஆனாவும் அதை அட்டன் பண்ண சொல்றாங்க. ஆனா நேத்தன் அதை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஒழுங்கா அட்டன் பண்ண, இல்லன்னா ஒரே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. சொல்லு, நான் அவகிட்ட தான் இருக்கேன், லேபுக்கு நான் சீக்கிரமா வரேன்னு அப்படின்னு பேசுறாரு. ஆனாவும், இப்ப நீ யார் கூட பேசின? ஒலிவியா தானே, மொபைல்ல போன் காட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த கன்ல நம்ம நேத்தனை சுட்டுடுறா. அதுவும் கழுத்துல. ஐம் சாரி, நான் தெரியாம தான் பண்ணேன், இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆனா ஓடி வந்துடுறா. நம்ம ஆனா நம்மளோட சோல் இப்ப நம்மளை விட்டு வெளியே வந்துருச்சு, நம்ம யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்கா. லேபுக்கு வெளியே நம்ம இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கும் போறா. அங்க லேபுக்கு வெளியே பார்த்தா டிடெக்டிவ் இருக்காங்க. அவர்கிட்ட போய் என்ன சொல்றானா, என்னோட சோல் என்னை விட்டு வெளியில போயிடுச்சு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னது சோலா அப்படின்னு டிடெக்டிவ் கேட்கும்போது அந்த நேரத்துல ஒலிவியா அங்க வந்து, அதுவா, அவ சோல்னா எதுவும் சொல்ல சார், சோறு ஆர்டர் பண்ணிருந்தோம், அது இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நாங்க மேல போறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவியா அங்க போலீஸ் கிட்ட எதையோ ஒன்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போயிடுறா. அங்க போனா நேத்தன் இருக்காரு. அவருக்கு கழுத்துல அடிபட்டு இருக்கு. ஐம் சாரி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இங்க என்னதான் நடக்குதுன்னு அவ கேட்கும்போது இப்பதான் ஒலிவியாவும் நேத்தனும் ஆனா கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க உருவாக்குன அந்த மிஷின் ஒரு வார்ம் ஹோல உருவாக்குது. அது மூலமா டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வரலாம். அதனால இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆனா மேல அதை ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு டெலிபோர்ட் ஆகியும் வராங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்சஸும் ஆயிடுது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அந்த வார்ம் ஹோல் ஓபன்லயே இருக்கு, க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அதனால ஆனா என்ன பண்றாங்கன்னா ஒரு வெயிட் மிஷினை கொண்டு வந்து அதுல சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ஆனா அந்த மிஷின்ல நிக்கும் போது கம்ப்யூட்டர் அந்த வெயிட்டை நோட் பண்ணிக்கும். ஒன்ஸ் அவங்க வார்ம் ஹோல்குள்ள டிராவல் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகும்ல, உடனே அந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகி வார்ம் ஹோலும் க்ளோஸ் ஆயிடும். இவங்களும் வேற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பண்ணும்போது எல்லாமே ஓகே தான். என்ன ஒண்ணுனா அந்த வார்ம் ஹோல் க்ளோஸ் ஆகல. ஆனா இந்த தடவை அவங்க சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி ரெண்டாவது தடவை ஆனாவை அந்த வார்ம் ஹோல்குள்ள ஒரு வெயிட் மிஷினோட அனுப்புறாங்க. அந்த மிஷினை ஆன் பண்ணி ஹேனா அங்கிருந்து மறைஞ்சு டெலிபோர்ட் ஆகி வருவாங்கன்னு பார்த்தா நினைச்ச மாதிரியே டெலிபோர்ட் ஆகுறாங்க. ஆனா மிஷினுக்குள்ள நின்னுட்டு இருந்த ஆனா அங்கேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு ஆனாவும் உருவாகிடுறா. அதாவது ரெண்டு ஆனா உருவாகிடுறாங்க. இந்த வீடியோவை ஆனா கிட்ட காட்டும் போது ஆனாவுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் ஒரு குளோனா அப்படின்னு சொல்லி கன் எடுத்து ரெண்டு பேரும் மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ, நீ ஒன்னும் குளோன்லாம் கிடையாது, உன்னோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் மைக்ரோஸ்கோப்ல பாருன்னு சொல்ல இவங்களும் மைக்ரோஸ்கோப்குள்ள பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா நான் ஒரு குளோனும் கிடையாது, நான் ஒரு ஒண்ணுமே இல்லையா? அதுக்கு நேத்தன் என்ன சொல்றானா, நீ ஒரு லைட். இந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்கலாமா? இதுதான் அந்த டெலிபோர்டேஷன் மிஷின் வச்சுக்குவோம். இந்த மிஷின்ல ஆனா நின்னுட்டு இருக்காங்க. பட்டனை பிரஸ் பண்ண உடனேவே இங்க இருந்து மறைஞ்சு அவங்க வேற ஒரு இடத்துக்கு வருவாங்க. சோ இதுதான் அந்த மிஷினோட ப்ராசஸ். ஆனா இவங்க மாடிஃபிகேஷன் பண்றாங்க. ஒரு வெயிட் மிஷின் எடுத்து அதுல என்னென்னவெல்லாம் பண்ணி ஆனா அந்த மிஷின்ல இருக்கிற வரைக்கும் வெயிட் டிடெக்ஷன் ஆகும். ஆனா மறைஞ்ச உடனே வெயிட்டும் ஜீரோக்கு வந்துடும், அந்த மிஷினும் ஆஃப் ஆயிடும். இதுதான் இவங்க பண்ண பெரிய தப்பு. ஏன்னா டெலிபோர்டேஷன் அப்படிங்கிறது லைட்டை விட ரொம்பவே ஃபாஸ்டான ஒரு விஷயம். இன்னும் என்னன்னா லைட்டுக்கு வெயிட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது.
இப்ப அகைன் மாடிஃபை பண்ண ஒரு மிஷின் எடுத்துக்குவோம். அங்க ஆனா நிக்கிறாங்க. மிஷினை ஆன் பண்ண உடனேவே லைட்டை விடவே ரொம்ப ஃபாஸ்டா டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. பட் ஆனாவோட லைட் வந்து பின்னாடி லேட்டா தான் அவங்கள நோக்கி வரும். ஆனா அதுக்குள்ளே மிஷின் தன்னாலேயே ஆஃப் ஆயிடுது. அதனாலதான் இங்க 2 ஆனா இருக்காங்க. அவங்க அந்த லைட்டோட ஸ்பீடுக்கு அவங்களால வர முடியல. ஸ்லோவா தான் அவங்களோட சோல் வந்திருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க 2 ஆனாவா பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா வார்ம் ஹோல் வழியா ஆனாவோட மாஸ் எல்லாமே லைட்டை விட ஃபாஸ்டா டிராவல் பண்ணிச்சுல. இப்படி ஃபாஸ்டா வர ஆனா தான் இப்போ டெலிபோர்ட் ஆகி இங்க வந்து நிப்பாங்க. இவங்களுக்கு பின்னாடியே இவங்களோட லைட்டும் டிராவல் பண்ணி இவங்க கூட வந்து ஒட்டிக்கும். ஆனா லைட்டுக்கு மாஸ் கிடையாது, 0 வெயிட்ல இருக்கும். ஏன்னா மாஸ் இருக்கிற அந்த ஆனா முன்னாடி சீக்கிரமா போயிட்டாங்கல. இந்த மிஷின்ல 0ன்னு காட்டினதுனால டக்குன்னு அந்த மிஷின் பின்னாடி இருக்கிற அந்த லைட் இருக்குல்ல, லைட் ஆனா இருக்காங்களா, அவங்க வந்து சேரதுக்கு முன்னாடியே அந்த மிஷின் ஆஃப் ஆயிடுது. லைட்டால டிராவல் பண்ண முடியல. அதனால அந்த லைட் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருது. ஆனா இப்போ 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. ஒன்னு ஒரிஜினல் ஆனா, இன்னொன்னு லைட் ஆனா. இதுக்கு முன்னாடி இந்த மிஷின் அவங்க யூஸ் பண்ணும்போது வார்ம் ஹோல் ஓப்பன்லயே இருந்துச்சு. சோ அதனால அந்த லைட் லேட்டா வந்தாலும் இவங்களோட ஒரிஜினல் ஆனாக்குள்ள வந்து அந்த லைட் சேர்ந்துருது. ஆனா 2வது தடவை மாஸ் போயிட்டு அந்த லைட் வர்றதுக்கு முன்னாடியே வெயிட் அதிகமா இருந்ததுனால இப்போ அந்த இடத்துல லைட்டுக்கு வெயிட் கிடையாது அப்படிங்கறதுனால அந்த மிஷினும் க்ளோஸ் ஆயிடுது. சோ அதனால இவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து 2 ஆனாவா பிரிஞ்சிடறாங்க. இந்த லைட் ஆனா இருக்காங்கல்ல, அவங்க லைட்டா இருக்கிறதுனால தான் அவங்களால எதுவுமே சாப்பிட முடியல, தூங்க முடியல, புது மெமரிஸ அவங்களால கிரியேட் பண்ணவே முடியல. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த லைட் ஆனாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அந்த ஒரிஜினல் ஆனா அந்த இடத்துக்கு வராங்க. இந்த ஆனாக்கு லைட்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஆனாக்கு வெயிட்னு ஒண்ணு இருக்கு. சோ அதனால அவங்களால சாப்பிட முடியும், தூங்க முடியும், எல்லாமே ஞாபகத்திலயும் இருக்கும். சோ இவங்க தான் ஒரிஜினல். இதெல்லாம் கேட்கிற லைட் ஆனாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த லைட் ஆனா வீட்டுக்கு வரும்போது யாரோ ஒருத்தர் மங்கி மாஸ்க போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கிற லேப்டாப், பாஸ்போர்ட்னு எல்லாமே தூக்கிட்டு வந்தாங்களே, அது வேற யாரும் இல்ல, இந்த ஒரிஜினல் ஆனா தான். ஏன்னா இவங்க தான் ஒரிஜினல் இல்லையா. சோ அவங்களுக்கு தான் இந்த பாஸ்போர்ட் எல்லாமே தேவைப்படும், இந்த லைட்டுக்கு அது தேவைப்படாதுல்ல. அப்படின்னா நீ தான் என்ன படிக்கட்ட தள்ளிவிட்டியான்னு கேட்கும்போது, இங்க பாரு நான் தெரியாம பண்ணதுதான், வேணும்னு எதுவுமே பண்ணல. ஏன்னா இவ்வளவு ஈஸியா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ற. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? என்ன கொலை பண்ண ட்ரை பண்றீங்களா? உன்னை கொல்லலாம் ட்ரை பண்ணல, நீ எங்க இருந்தியோ அங்கேயே உன்னை அனுப்ப போறோம். ப்ளீஸ், நானும் ரியல் தான், என்ன எதுவுமே பண்ணாதீங்க, நானும் இங்கேயே இருக்கேன். அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள கூட நான் இருந்துக்கிறேன். ஆனா உன்னை நாங்க ஆல்ரெடி ஸ்டோரேஜ் ரூம்ல தான் வச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் எங்களையும் அட்டாக் பண்ண வந்த. இதனாலதான் அந்த லைட் ஆனாக்கு கையில அடிபட்டிருக்கும். நேத்தனும் ஒலிவியாவும் பார்த்தும் எதுவுமே கண்டுக்காம இருந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் இந்த லைட் ஆனா இவங்க 2 பேருக்கிட்டையும் பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்பா. அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஒரிஜினல் ஆனா அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள தான் இருந்திருக்காங்க, யாருமே பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாம ஒரிஜினல் ஆனா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பாஸ்வேர்டை சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டை சொல்லி நான் உங்ககிட்ட பேசினாதான் நீங்க எனக்கு பதிலுக்கு பேசணும், இல்லனா ஏன் குரலாவே இருந்தாலும் நீங்க பேசாதீங்கன்னு சொன்னதுனாலதான் அம்மா அன்னைக்கு காலை கட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த லைட் ஆனாக்கு ஒண்ணுமே தெரியாது, அது எல்லாமே மறந்து போகுதுல. சோ அதனால பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியல. அப்பதான் இந்த லைட் ஆனாக்கு கால் வருது அம்மா கிட்ட இருந்து. ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உனக்காக ஒரு பார்சல் அனுப்பினேன், அது வந்துருச்சா? இந்த லைட் ஆனாவும் வந்துருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே பேசுறாங்க. இதை பிளே பண்ணி கேளு, நம்மளோட பழைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு அதுல. இந்த லைட் ஆனாவும் அதை பிளே பண்றாங்க. சின்ன வயசுல ஆனாவும் அவங்க அம்மாவும் கீபோர்டு வாசிக்கிறாங்க, அதோட ஆடியோ தான் இது. இதை கேட்டு அந்த லைட் ஆனா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அந்த கன்னை கீழே போட்டுறாங்க, அவங்க கையில இருந்த கன்னை. சோ அதை வந்து ரியல் ஆனா எடுத்துக்கிறாங்க. இதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துருப்போம். லைட் ஆனாவோட கையில இருந்து ஒரிஜினல் ஆனா என்ன பண்றாங்கன்னா போனை வாங்குறாங்க. ஆனா டக்குன்னு இந்த லைட் ஆனா அதை புடுங்கி என்ன சொல்றான்னா, அம்மா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னதான் நம்ம லைட்டா இருந்தாலும், நம்ம ஒரு உண்மையான பொருள் இல்லைன்னாலும், நம்ம ஒரு உண்மையா இல்லைன்னாலும் சாவ நினைச்சு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் தான் லைட் ஆனாவுக்கும் இருக்கு. சோ மனசை கல்லாக்கிக்கிட்டு மிஷினை ஆன் பண்ணி அந்த மிஷினுக்குள்ள அந்த ஆனா நிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி சர்வர் இல்லாமலே இப்போ அவங்களால அந்த மிஷினை ஆன் பண்ண முடியுது. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த லைட் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. சோ எல்லா ப்ராப்ளமும் ஓவர்னு சொல்லிட்டு 3 பேரும் மறுபடியும் உட்காந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நேத்தன் சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம தொடர்ந்து பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஆனா சொல்றா. ஆனா அந்த டிடெக்டிவ் நம்மள தேடிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதா இல்ல இந்த ப்ராஜெக்ட்டை பாக்குறதா? அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்பா, அதை வேற யாரோ பண்ண மாதிரி நம்ம மாத்தி விடலாம் அப்படின்னு ஒலிவியா சொல்றா. ஆனா யாரை மாட்டி விட்டா போலீஸ் நம்புவாங்கன்னு தெரியலையே. அப்பதான் ஆனா அவங்களோட பாக்கெட்ல இருந்து வெளியே போராட்டம் பண்றாங்களே, அவங்களோட நோட்டீஸ் இருக்கு. அதுல அந்த ஜேம்ஸ் கூட மெயில் ஐடி எல்லாம் எழுதி கொடுத்திருப்பான்ல, இது போதுமே, இவனை மாட்டி விட்டோம்னா ஆல்ரெடி வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க தான் யூனிவர்சிட்டி சர்வரை ஹேக் பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் அழகா நம்பிடுவாங்க அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. எது என்னமோப்பா, எல்லா ப்ராப்ளமும் ஓவர் ஆயிடுச்சு, நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப நிறைய இருக்கு, சோ எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆனா எல்லாரையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. இந்த இடத்துலயே ஆன்டி மேட்டர் அப்படிங்கிற படம் முடியுது. இப்போ ஃபைனலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஆனா அந்த லைட் ஆனா எங்க போயிருப்பானா, ஒண்ணு அந்த லைட் ஆனா ஒரிஜினல் ஆனாக்குள்ளேயே வந்திருக்கணும், அப்படி இல்லையா உருவமே இல்லாம லைட்டா மாறி அவங்க எங்கேயாச்சும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ இதோட இன்னைக்கான படம் முடியுது.
நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு படத்துல வந்து சந்திக்கிறேன். until then, tata bye bye, thank you.